நெறைய பேர் பர்சனலா மெசேஜ் பண்ணாங்க. "லமீன் யமாலுக்கு என்ன ஆச்சு? ஏதோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்காமே! இத பத்தி ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க?" அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்காக ஆக்சுவலி லமீன் யமால் 18 வயசு ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்து ஸ்பானிஷ் கவர்ன்மெண்ட் படி அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாரு. ஸோ அவருடைய ரீசென்ட் பர்த்டேக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரு. ஆக்சுவலி வீட்ல வந்து ஒரு டீசென்ட்டான அப்படியே கேக் கட்டிங் நல்ல புள்ள மாரி நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு டீசென்ட்டான கேக் கட்டிங் பண்ணிட்டு நைட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பார்ட்டி ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி கம்பேர் பண்ணனா ரொனால்டினியோ பண்ண மாதிரியான பார்ட்டிலாம் கிடையாது. நெய்மார் பண்ண மாதிரியான பார்ட்டிலாம் கிடையாது. இது சம்திங் டிஃப்ரெண்ட் பார்ட்டி. இந்த பார்ட்டியுடைய தீம் பார்த்தீங்கன்னா, மாஃபியா கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல செட் பண்ணியிருந்தாங்க. அந்த 1 மினிட் வீடியோ பார்த்தேன். வேற லெவல் இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி. நெறைய ஃபோட்டோ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே செம்ம வைபா இருந்துச்சு. பட் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் பார்ட்டி முடிஞ்சு போகும்பொழுது சில ஃபோட்டோஸ் லீக் ஆச்சு. ஆக்சுவலி இந்த டார்ஃப் அப்படின்ற ஒரு என்டர்டெய்னர்ஸ் குரூப் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசபிலிட்டியா இருப்பாங்க. அண்ட் தென் ஷார்ட்டா இருப்பாங்க. ஸோ இவங்கள வச்சு ஏதோ என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு மீடியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா இப்போ வந்து ஸ்பானிஷோடைய போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ஒருவேளை உண்மையாவே இவங்க இந்த பார்ட்டியில இந்த டார்ஃப் அப்படின்றவங்கள வச்சு இவங்க என்டர்டெயின் பண்ணி அவங்கள அபியூஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு டார்ஃப் என்டர்டெய்னர்ஸ் இல்லை வேற யாராச்சும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா 1 மில்லியன் ஒர்த் ஃபைன் லமீன் யமாலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன நடந்துச்சுன்னா, டாஃப் என்டர்டெய்னர்லேருந்தே ஒருத்தர் வந்து அவங்க யாரும் எங்களை வந்து எதையும் ஹர்ட் பண்ணலை, இட் வாஸ் அ டீசென்ட் பார்ட்டி, நாங்கள் அவங்கள என்டர்டெயின் பண்ணோம், அவ்வளோதான், தட்ஸ் ஆல், இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ட்டு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்மூத்தாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். லமீன் யமாலும் அவருடைய ப்ரீ சீசனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, இப்போ கம்ப்ளீட் மீடியாவும் லமீன் யமாலையே நோக்கி இருக்கிறதுனால லமீன் யமால் எது பண்ணாலும் ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஆக்சுவலி கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, ரொனால்டினியோ பண்ண மாதிரி யாருமே பார்ட்டி பண்ணியிருக்க மாட்டாங்க. நெய்மார் பண்ண மாதிரி யாரும் பெரிய பார்ட்டி பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணும்பொழுது யாருமே வந்து எந்த மீடியாவும் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி போனது கிடையாது. பட் இப்போ பீப்புள்ஸ் தே ஆர் கிராசிங் த லிமிட். அதுக்கேற்ற மாதிரி மீடியா நெட்வொர்க் எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லமீன் யமால் பண்ணுற சின்ன விஷயங்களை கூட மீடியா பெருசு பண்ணுதா, இல்லை உண்மையாகவே லமீன் யமால் டூ மச்சாக தான் பண்ணிட்டு இருக்காரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத let me know in the comment section.